பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இஸ்ரவேல் சரித்திரத்தில் ராஜாக்கள் தேசத்தை ஆண்ட நாட்களில் என்ன காரியங்கள் நடந்தது என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை நாம் படிக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உண்டு. குறிப்பாக தேசத்திற்கு, சமுதாயத்திற்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு நல்ல தலைவர்கள் இன்றைக்கும் தேவை. அப்போ ஆண்டவர் பயன்படுத்தின தலைவர்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கும் நல்ல தலைமைத்துவ பண்புகளை கொடுக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தையும், சபையும், சமுதாயத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அதனால் இந்த ராஜாக்களை குறித்து நம்ம படிக்கும்போது நல்ல விசுவாசத்தோடு, ஆண்டவரை எனக்கும் நீங்கள் பயன்படுத்தின ராஜாக்களை போல எனக்கும் நல்ல பண்புகளை கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல நான் நல்ல ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஜெபத்தோடு நீங்களும் கூட தியானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் உருவாக்கி தேசத்தில், சபையில் பயன்படுத்துவார். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், சாலமோனுடைய நாட்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. ஆனால் சாலமோன் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து 10 கோத்திரங்களை வடக்கு ராஜ்யம் என்றும் 2 கோத்திரங்களை தெற்கு ராஜ்யம் என்று பிரித்து 2 ராஜாக்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ வடக்கு ராஜ்யத்திற்கு யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய மனுஷனை ராஜாவாக மாற்றினார். அதே மாதிரி தெற்கு கோத்திரத்திற்கு சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் என்பவனை ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ இந்த யூதா கோத்திரத்தில் 2 கோத்திரங்கள் இருந்தது. ஆனால் நம்ம யூதான்னு மட்டும்தான் சொல்லுவோம். இன்னொன்று பெஞ்சமின். இவங்க 2 பேருமே ஒரே எல்லையில் இருந்ததுனால அது 2 கோத்திரங்கள், ஆனால் ஒரு கோத்திரம் அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் பார்ப்போம். யூதா அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் என்றால் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், நாளாகமம் 1, 2 இதெல்லாம் படிக்கும்போது இந்த சின்ன வித்தியாசங்களை இப்போவுமே நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா தான் போக போக உங்களுக்கு படிக்கும்போது புரியும். அது திடீர்னு ஒரு அதிகாரத்தில் வடக்கு கோத்திரத்தை பற்றி இருக்கும், அப்புறம் திடீர்னு தெற்கு கோத்திரத்தை பற்றி இருக்கும். ஒரே அதிகாரத்தில் ஒரு ராஜா இருப்பார் அல்லது அடுத்த ராஜா வருவார், நமக்கே குழம்பிடும். அதனால தான் இந்த சார்ட்டில் போடும்போது உங்களுக்கு 2ஆகவே நான் பிரித்து சொல்கிறேன். அப்போது நீங்கள் வேதத்தை படிக்கும்போது எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்ம வடக்கு கோத்திரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல தியானிக்கலாம். வடக்கு ராஜ்யத்தில் யெரொபெயாமை ஆண்டவர் ராஜாவாக நியமித்திருக்கிறார். 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே வந்து நம்மை தெரிந்து கொள்வது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் யெரொபெயாமுடைய ராஜ்யம் ரொம்ப நாளாக நீடிக்கலை. 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது யெரொபெயாம் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக சீக்கிரமாக அவர் நடத்திவிட்டார். ஏன் இவ்வளவு சீக்கிரமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளாக ஜனங்களை நடத்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்களுடைய ஆராதனை செய்யக்கூடிய இடம் தேவாலயம் எருசலேமில் இருந்தது. இப்போது 2 தேசமாக பிரிந்ததுனால எருசலேம் யூதா கோத்திரத்துக்கு கீழே தான் வருது. அங்கே வேற ராஜா இருக்கிறார். அப்போ யெரொபெயாம் எதற்கு பயந்தார் என்றால், இவங்க வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் தேவாலயத்தில் போய் தேவனை ஆராதித்தார்கள் என்றால் ஜனங்கள் அங்கேயே இருந்துருவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. அப்போ என்னுடைய ராஜ்யம் நிலைக்காது. அப்போ ஜனங்களை எருசலேம் தேவாலயத்துக்கு போக விடாமல் நாம் இருக்கிற இடத்துலையே அவங்கள ஆராதிக்க வைக்கணும்னா என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறார். 27ஆம் வசனம், தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தானாமா, ஜனங்கள் அங்கே போக விடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு வந்த யோசனை என்னவென்றால், அவர்கள் இருக்கிற இடத்துலையே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அந்த கன்றுக்குட்டிகளை தெய்வமாக மாற்றிவிட்டான். இந்த கன்றுக்குட்டிகள் தான் எகிப்திலிருந்து உங்களை அழைத்து வந்த தெய்வங்கள், இதையே நீங்கள் ஆராதிங்கன்னு சொல்லி ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளாக நடத்திவிட்டான். தாவீதுடைய நாட்களில் விக்கிரக ஆராதனை தேசத்தில் இல்லை.
ஆனால் சாலமோனுடைய நாட்களில் வந்துச்சு, உடனேயே விக்கிரக ஆராதனை அது அப்படியே பெருகி விடுகிறது. அப்புறம் தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதன் பிறகு தேவன் ரெகொபெயாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்தினேன், ராஜாவாக உயர்த்தினேன், ஆனால் உன்னுடைய இருதயம் என்னை விட்டு வழி விலகி போனதுனால உன்னுடைய ராஜ்யம் நிலைக்காது, உன்னுடைய வம்சமே நிலைக்காது என்று தேவன் சொல்லிவிடுகிறார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்களெல்லாம் படிக்கும்போது அவனுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே அழிந்து போய்விடுகிறார்கள் பரிதாபமாக. யெரொபெயாமை தொடர்ந்து நாதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அடுத்தபடியாக ராஜாவாக வருகிறான். அப்போ நாதாப் யெரொபெயாமுடைய குமாரன். நாதாபும் தன் தகப்பன் செய்தது போலவே அதே விதமான விக்கிரக ஆராதனைகளை தொடர்ந்து செய்தான். தொடர்ந்து தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருந்தான். அதை தொடர்ந்து பாஷா என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த தேசத்தில் வருகிறான். பாஷாவும் கூட தீமையான காரியங்களை செய்து யெரொபெயாம் செய்த விக்கிரக ஆராதனையே அவர் தொடர்ந்து செய்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் பாஷாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தினேன். எப்படி சொல்கிறார்? நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தினேன். ஆனால் பாஷா செஞ்ச காரியம் என்ன? விக்கிரக ஆராதனை செய்தார். இப்போ இதிலிருந்து நமக்கும் கூட அநேக பாடங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மையும் கூட, நம்ம ஒவ்வொருவரையும், நம்ம குடும்பங்களை ஆண்டவர் தூளிலிருந்து அவர் உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறைகளுக்கு முன்னால் பார்த்தோம் என்றால் அவங்க அநேகர் தேவனை அறியாமல் இருந்தாங்க. ஆனால் நம்ம இருந்த நிலையில் தூளிலிருந்து தேவன் நம்மை இன்றைக்கு உயர்த்தி ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். அப்போ நாமும் கூட நிறைய நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் இதுதான், நான் உன்னை தூளிலிருந்து தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களை அப்படி தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா? இந்த வடக்கு கோத்திரத்தில் வந்த ராஜாக்கள் இப்போ நம்ம 3 பேரை பார்த்துருக்கோம். 3 பேருமே தேவனை பிரியப்படுத்தாமல் போய்விட்டார்கள். அடுத்ததாக நம்ம தெற்கு கோத்திரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தெற்கு கோத்திரத்தில் இப்போது ரெகொபெயாம், சாலமோனுடைய மகன் தான் ராஜாவாக இருக்கிறது. இந்த 2 கோத்திரத்திலும் இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய பெயர் கொஞ்சம் கேட்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சார்ட்டில் பெயரை எழுதி போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை நல்லா புரிந்து கொண்டு பின்பற்றும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ரெகொபெயாம் என்ன செய்தார் என்றால், அவருமே சாலமோனை போல தீமையான காரியங்களை செய்கிறார். 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அந்த காரியங்களை நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். பார்த்தீங்களா, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார்களாமா. அநேக மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம தோப்பு என்று சொல்லுவோம். இப்போ அநேக விக்கிரக தோப்புகளை அவர்கள் உண்டாக்கி அதை ஆராதித்தார்கள். 24ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அதனால என்ன நடந்துச்சுன்னா, 25ஆம் வசனம், ரெகொபெயாம் ராஜ்யம் பண்ணும் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சாலமோனுடைய நாட்களில் சாலமோன் தேவனுக்கு என்று பெரிய ஒரு தேவாலயத்தை அவர் கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை அவர் 13 வருடங்களாக அவர் கட்டுகிறார். தேவாலயத்தை 7 வருடங்களாக அவர் கட்டுகிறார். ஆனால் சாலமோனுக்கு பிறகு வந்த அந்த ராஜா தீமையான காரியங்களை தொடர்ந்து செஞ்சதுனால வெறும் 5 ஆண்டுகளில் எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துக்கொண்டு
போய்விடுகிறார்கள். உலக புகழ் பெற்ற, உலகத்திலேயே நம்பர் 1 இருந்த இஸ்ரவேல் தேசம் பாவம் செஞ்ச உடனேயே அப்படியே கீழே, தேசத்தினுடைய தரம் 5 ஆண்டுகளில் அப்படியே கீழே வந்து விடுகிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கும் போது, எப்போவுமே நம்முடைய இருதயம் தேவனோடு ஒன்றாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதங்களுக்கு அர்த்தம் இருக்கும், அல்லது பிரயோஜனம் இருக்கும். இப்போ இந்த ராஜாக்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேவனை விட்டு தூர போன உடனே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாததாக, பிரயோஜனம் இல்லாததாக மாறிவிடுகிறது. அப்போ இருதயமே தேவனோடு இல்லை, அப்போ இவங்களுக்கு எதுக்கு தேவாலயம், இவங்களுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய அரண்மனை? அப்போ சத்துருக்கள் வரும்போதும் கூட அவங்க அப்படியே எடுத்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் தேவனோடு இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருடைய நாம மகிமைக்காக நம்ம அனுபவிக்க முடியும், பிரயோஜனப்படுத்த முடியும். அடுத்ததாக ரெகோபெயாமுக்கு பிறகு அபியாம் என்று சொல்லக்கூடிய ராஜா தேசத்தில் வருகிறார். அபியாம் கூட தீமையான காரியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இருதயமோ கர்த்தரோடு இணைக்கப்படவில்லை. தீமையான காரியங்களையே அபியாம் செய்கிறார். அபியாமை தொடர்ந்து ஆசா ராஜாவாக வருகிறார். ஆசா ராஜா எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆசா அவனுடைய தகப்பன் அபியாம் செஞ்சது மாதிரி செய்யலை, ரெகோபெயாம் செஞ்சது மாதிரி செய்யலை. அவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்த தாவீது இருந்தது போல நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து கூட நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால், ஆசாவுக்கு தாவீதை பார்த்தது கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னால் வாழ்ந்தது தான் தாவீது. ஆசாவுக்கு முன்னால் தகப்பன், அவனுடைய தாத்தா எல்லாம் தீமையான காரியங்களை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அவருக்கு நல்ல ஒரு மாதிரி இல்லை. நல்ல காரியங்களை நல்ல விதமாக எப்படி நீ அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் தாவீது செய்ததை போல ஆசா இந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், ஆசா ராஜா இந்த தீமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கிலியை அவர் முறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு முன்பதாக நடந்தவங்க, அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது நமக்கு முன்னால் போனவங்களாக இருக்கலாம், நல்ல ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அதையே பின்பற்றணும் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய நல்ல மாதிரிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தீமையான மாதிரிகளை உடைத்து நல்ல ஆவிக்குரிய மாதிரிகளை நம்முடைய தலைமுறையிலிருந்து கூட நாம் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். ஆசா ராஜா அப்படி தான் செய்தார். அவருடைய தகப்பன் தாத்தா எல்லாம் தீமையான வழிகளை செஞ்சாங்க. ஆனால் ஆசா அவைகளெல்லாம் உடைத்து ஒரு புதிய காரியத்தை தேசத்தில் செய்து தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு ராஜாவாக திகழ்ந்தான். அதுதான் நம்ம 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த ராஜாக்களை எல்லாம் நம்ம படிக்கும்போது ஏதோ நிறைய பேரை நம்ம அப்படியே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி குழப்பமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ரொம்ப என்ன பண்ணிக்க வேண்டாம், நம்ம குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த சார்ட்டில் யார் யார் ராஜா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவங்க நன்மையானதே செஞ்சாங்களா, தீமையானதை அவங்க செஞ்சாங்களா, அவங்க காலத்தில் என்ன நடந்தது, அப்படி ஒரு ராஜாவை பற்றி ஏதாவது ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம போக போக படிக்க படிக்க, ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கும்போது அதிலிருந்து நம்ம என்ன அடைய ஆரம்பிப்போம் அப்படின்னா, உணர்வடைய ஆரம்பிப்போம். நம்முடைய தலைமைத்துவத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ராஜாக்கள் செய்த தவறுகளை நாமும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நல்ல ராஜாக்கள் செய்த மாதிரியை நாமும் என்ன பண்ணுவோம், பின்பற்றுவோம். அதுதான் நம்ம இந்த வேதத்தை ஆழமாக தியானிக்கும் போது ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பண்புகளை பரிசுத்த ஆவியானவர் நம்ம தியானிக்கும் போது நம்ம இருதயத்தில் அவர் கொடுக்கிறார். அதை செயல்படுத்தும் போது நாம் ஒரு வித்தியாசமான ஒரு நபராக, வித்தியாசமான ஒரு தலைவனாக நாம் மாறிவிடுவோம். இன்றைக்கு சமுதாயத்துக்கு, சபைக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா, நல்ல தரமான ஆவிக்குரிய தலைவர்கள். மோசே போல, யோசுவாவை போல, சாமுவேலை போல,
தாவீதை போல நல்ல தரமான தலைவர்கள் தேசத்துக்கு வேணும், சமுதாயத்திற்கு வேணும், சபைக்கு வேணும், குடும்பத்திற்கு வேணும். நம்மை அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக, தலைவியாக தேவன் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த ராஜாக்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, தலைமைத்துவத்திற்கு தேவையான பாடங்களை நீங்கள் கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இவர்கள் செய்த தீமையான காரியங்களை நாங்களும் கூட செய்யாமல் நன்மையான காரியங்களை நாங்களும் பழகிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும், குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், சமுதாயத்தில் பொறுப்புகளாக இருக்கலாம், சபையில் பொறுப்புகளாக இருக்கலாம், ஆண்டவரே இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல மாதிரிகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் அபியாசப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.